ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன் நிச்சயத்துக்கு போகிறாரு. கார்த்தியா நிச்சயத்துக்கு போய் அங்கே போட்டாலாம் எடுக்கிறாரு. மாப்பிள்ளையோட நின்று போட்டாலாம் எடுக்கிறாரு. எடுத்துட்டு மாப்பிள்ளை வந்து அவருடைய ஃப்ரெண்டு வரவும் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு போயிடுறாரு. கார்த்தியாவை விட்டுவிட்டு அந்த நேரம் வந்து சோழன் வந்து பக்கத்தில் போகிறாரு. போயிட்டு பரவாயில்லைங்க, எங்களையெல்லாம் வந்து கோயிலில் காக்க வச்சுட்டு நீங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி இங்கே வந்து நல்லபடியாக வந்து மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கே வந்து அண்ணன் உங்களை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரிதான், ஆனால் எங்கள் அண்ணன் அளவுக்கு இவர் ஒன்றும் அழகான ஆள் கிடையாது, சுமார் தான். இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்கள் அண்ணன் உங்கள் நினப்பாவே இருக்கார். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட அந்த ஃபீலிங் உங்கள் முகத்தில் இல்லை. சரி, எப்படியோ நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த இடத்த விட்டு போகிறாரு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த கார்த்தியாவுக்கு பார்த்த மாப்பிள்ளை ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு வர்றாரு. வந்துட்டு கேட்குறாரு, யார் உன்னிட்ட வந்து ரொம்ப நெருங்கி பேசின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும், இல்லை அவர் வந்து எங்கள் முறப்பையன் தான் அப்படின்னு சொல்லவும், அப்போ நீ முறப்பையனோடலாம் நல்லா பேசுவியா, இப்படி தான் பேசுவியா அப்படின்னு கேட்குறாப்புல. இல்லைங்க, நான் யாரோடையும் அளவோடு தான் பேசுவேன். இது எங்கள் முறப்பையன்றதுனால அவருக்கு தெரிஞ்சதுனால கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு வந்து நீங்கள் முறமாமன்ட்டு இதுக்கு முன்னாடி எப்படியோ இனிமேலாம் அப்படி பேசக்கூடாது, எனக்கு வந்து மற்ற ஆம்பளைகளோட பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிறாப்புல. அப்போ தான் வந்து அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது கார்த்தியாவுக்கு. என்ன, வேறு ஆம்பளையோட பேசுகிறது பிடிக்காதா? அப்போ இப்போயே வந்து சாதாரணமாக நின்று இவ்வளோ பேத்துக்கு முன்னாடி பேசுனதே இவர் இப்படி சந்தேகப்படுறாரு. அப்போ இவருக்கு கழுத்தை நீட்டினா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது? வாழ்நாள் பூரா இவன் வந்து சந்தேக பேர்வழி மாதிரி இருக்கான். இவனுக்கு கழுத்தை நீட்டிட்டு வாழ்நாள் பூரா இவனோட கஷ்டப்பட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, நிச்சயம் முடியட்டும், நம்ம ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் முடிகிற வரையும் வெயிட் பண்ணுறாங்க. நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. சோழனும் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் போய் வந்து போட்டோவை காமிச்சு எல்லா அலப்பறையும் கூட்டுறாரு. ஏன்னா வந்து நம்ம அண்ணனை விட வந்து மாப்பிள்ளை சுமார்தேன், இந்த மாப்பிள்ளைக்குத்தான் இந்த ஆட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணனை கட்டிக்க கொடுத்து வச்சுருக்கல அந்த கார்த்தியாவுக்கு. சரி, போனால் போயிட்டு போகிறாங்க, நம்ம அண்ணனுக்கு அண்ணன் இருக்கிற கலருக்கும் சூப்பராக பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாட்ட சொல்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் போட்டோவை வாங்கி பார்க்கையில் சோழன் சொன்ன மாதிரியே மாப்பிள்ளை சுமாராகத்தான் இருக்காப்புல. அதை வந்து யார் நம்ம சேரனும் பார்க்குறாப்புல. ஆமாம், மாப்பிள்ளை சுமாராக தான் இருக்காப்புல, கொஞ்சம் பெட்டராக பார்த்துருக்கலாம், ஏன் இப்படி அவசரப்பட்டாங்கன்னு தெரியலை. ஏன்னா கார்த்தியா நல்ல பொண்ணு, கார்த்தியாவுக்கு வந்து எங்கிட்டோ அது வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏன்னா இன்னும் நீ திருந்தவே மாட்டியா? உன் வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டு இன்னொருத்தன் கழுத்தை நீட்ட போகிறாங்க. கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசி வரையும் வராமல் கழுத்தை அறுத்துட்டாங்க. இப்போ என்னடானா நீ வாழ்த்து சொல்கிற, எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படின்ற ஒரு பாட்டையும் பாடிடு அதுக்கு முன்னாடி போய் அப்படின்னு சொல்கிறாப்புல. டேய் சும்மா இருடா, உனக்கு எப்போ பார்த்தாலும் வந்து விளையாட்டாகவே பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாப்பிள்ளை போட்டாவை பார்த்ததும் அவருக்கே மனசு மாறுது சேரனுக்கு. சேரன் என்ன பண்ணுறாருன்னா, சர்வசாதாரணமாக முன்னாடி வந்து அதையே நினச்சிக்கிட்டு இருந்தவர், சரி நான் சமையல் பண்ணுறேன்டா நீங்கள் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமைக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ தான் வந்து நிலா சொல்கிறாங்க, இப்போ தான் வந்து சேரன் அண்ணாவுடைய மூஞ்சியில் வந்து கொஞ்சம் மாற்றம் தெரியுது, இப்போ தான் கொஞ்சம் அதை விட்டு வெளியே வந்திருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லவும், இதுக்கு தான் நான் போய் வந்து மாப்பிள்ளையை பார்த்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னேன், இப்போ பார்த்தீங்கல்ல அண்ணன் எப்படி மாறி இருக்காருன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க காபி ஷாப்பில் ஒரு பொண்ணை பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வந்து சோழன் தான் எடுக்கிறாரு. நீங்கள் யார் அப்படின்னவும், என்னங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்கிட்ட கேட்குறாப்புல அந்த பொண்ணு. அப்போ சேரனுக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாப்புல. நம்ம காபி ஷாப்பில் பார்க்க வந்தோமே அப்படின்னு சொல்லவும் படக்குன்னு சோழன்கிட்ட கொடுத்துறாப்புல விவரத்தை சொல்லி. அப்போ சோழன் சேரன் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாப்புல. என்னங்க, நான் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சேன், அதுக்கப்புறம் என்னை பார்த்துட்டு போன பிறகு நீங்கள் கால் பண்ணலை அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க ஒரு வேலை விஷயமா இருந்தோம், கொஞ்சம் வேலை நெருக்கடி, அதனால தான் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லவும், என்ன இப்போ திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சோழன் கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நான் வந்து நீங்களாக பண்ணுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் இதுவரையில் பண்ணலை, அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், நாங்கள் உங்களை எப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ சொல்கிறாப்புல, நீங்கள் வரையில் யாரோட வருவீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. இல்லைங்க, நான் ஏற்கனவே வந்தவர் வந்து அவர் குணம் பிடிக்கலை, அதனால் வந்து நான் ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ நீங்கள் எப்போ பார்க்க வர்றீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க.
அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கையில நான் ஃபோன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. வச்சதும் வந்து சேரன் கேட்குறாரு, இப்படிம்மா இந்த காலத்தில் பொண்ணு இருப்பாங்க அப்படின்னவும், நீ வந்து அந்த காலத்தில் இருக்கேனே, இப்போ உள்ள காலம்லாம் ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு அந்த மாதிரி போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. இதுதானே இப்போ ட்ரெண்டிங், எது எதில் ட்ரெண்டிங் இருக்கிறதுனே தெரியாமல் பண்ணிக்கிட்டு திரியிறாங்க பொண்ணும் ஆணும் அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் யோசனையில் இருக்காரு.